கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. 16/7/2024 இன்றைக்கி விற்பனை பதிவில் ஒரு அட்டகாசமான காரி மாடு காலக்கண்ணோட 6 பல்ல முரட்டு சைஸ் மாடு இருக்குதுங்க. அதுபோக வந்து ஒரு சாகிவால் வரக்கூடிய ஒரு கிடாரி கண்ணு இருக்குதுங்க. இந்த கூட்டம் என்ன கூட்டம் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று விற்பனை பதிவு போட்ட கண்ணு நைட்டு இரவு 11 மணிக்கு வந்து டெலிவரி எடுத்தாங்க. எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க, எதுக்காக எத்தனை பேர் வராங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்ப்போங்க. வீடியோவில் நம்ம முதலாவதாக பார்த்துட்ருக்கிறதுங்க 6 பல்லுங்க, 2ஆம் ஈத்து 6 பல்ல. நம்மளே ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2ஆம் ஈத்தில் இவ்வளோ பெரிய மாட்டை வந்து இன்றைக்கி தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறோமுங்க. பார்த்துருக்குறோம். கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. கறவை ரொம்ப ஒழுக்கமான கறவையாக நிற்குங்க. கறவைக்கு மாடு நல்லா ஷோ குவாலிட்டியான மாடு. புறமாடு ஏற்றம் ஒரு டயர் வண்டி என்ன சைஸ் இருக்குமோ அந்த சைஸில் இன்றைக்கி மாடு வந்து பார்க்குறது பெருசு. அதுவும் 6 பல்ல வந்து இந்த சைஸ் இருக்கிற மாடு எங்கேயாவது 1-2 தான் இருக்குதுங்க. நம்ம நண்பர்கிட்டருந்து நம்ம விற்பனைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோமுங்க. கண்ணு காலக்கண்ணுங்க. கண்ணுக்கு வந்து பார்த்தா ஒரு 32 நாள் ஆகுதுங்க. மாடு கண்ணு ரெண்டுமே சுழி சுத்தமுங்க. மாட்டில் அப்பேற்பட்ட ஒரு அழகு லட்சணத்தில் நல்ல மாடு. மடியாமல் சுத்தமாக இருக்குதுங்க. கைகால் ஊக்கம் நல்ல கொம்புதலையில் நல்ல ஷோ குவாலிட்டியான, ஒரே வாரத்தில் நம்ம சொல்லணும் அப்படின்ட்டு ஷோ குவாலிட்டியில் ஒரு திமிரான ஒரு மாடு. அமைதியான குணமனத்தில் கறவை கால் அணைக்காமல் நல்ல ஸ்டைலான மாடு. பிளாக்கில் ஜெட் பிளாக்கில் வேணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு தேடிட்டு இருந்தீங்கன்னா மாட்டை பார்த்துட்டு ஃபோன் பண்ணி கேளுங்க. மேலே கொடுத்துருக்குற நம்பர். அதே போல் எந்த பதிவை பார்த்தாலும் என்ன தேதியில் பதிவிட்டிருக்கோம் அப்படிங்கிறத மறக்காமல் பார்த்துட்டு கூப்பிடுங்க. நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டம் காங்கேயம். காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் 25வது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. நேரில் வந்து மாடு கன்று பார்த்து வாங்க விரும்புகிறவங்க காலையில் 6 மணிக்கு மேலே நீங்கள் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் டெய்லியும் நேரில் வரலாங்க. ஒரு 15லேருந்து 20 கால்நடைகள் நம்ம இடத்துல எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குங்க. ஹெச்எஃப் கன்றுகள், ஜெர்சி கன்றுகள், காங்கேயம் கண்ணில் காலக்கண்ணுகள், கிடாரி கண்ணுகள், நேற்று வரைக்கும் பதிவிட்ட கண்ணுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக விற்பனை ஆகிடுச்சு. எல்லாமே ஜாயிண்ட் உடையில் பண்ணி கொடுக்குறோம். நேரில் வந்து எடுத்துகிட்டு போகிறவங்களும் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த மாட்டை பொறுத்தளவுக்குங்க 6 பல்லுங்க. போட்டிருக்கிற கன்று 2வது கண்ணுங்க. கன்று நல்லா ஸ்டைலான ரட்டத்தமிழ் அமைப்பில் பின்மாடு போகிறப்பில் நல்ல ஊக்கமான கண்ணாக வந்து சேரக்கூடிய கன்று. மாட்டை கொண்டு போய் கண்ணுக்கே பால் விடாமல் நீங்கள் வளர்த்து, பாலை கறக்காமல் கண்ணுக்கு பால் விட்டு வளர்த்துனீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அழகு லட்சணத்துலேயும் ஸ்டைல்லையும் பெருவெட்டிலையும் ஒரு நல்ல கண்ணை நம்ம வளர்த்திக்கலாமுங்க. 6 பல் 2ஆம் ஈத்து. கறவை கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. நேரம் ஒரு 1.5 லிட்டர் கறவை இப்போதும் இருக்குதுங்க. இன்னும் இருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காட்டு மேய்ச்சல் தான். தவிடு புண்ணாக்கு கூட அதிகமாக கொடுக்குறதில்ல. நல்லா கொண்டு போய் நீங்கள் தவிடு புண்ணாக்கு, பருத்தி கொட்டை, மக்காச்சோளம் அவ்வளோ நீங்கள் போட்டிங்கன்னா இன்னுமே கூட கறவை சேர்ந்து வரும். கறந்துட்டு கண்ணை கொடுக்கலாம். கால் அணைக்காமல் நல்ல ஒரு ஸ்டைலான மாடு. 6 பல் மாடு வேணும்னு நினைக்கிறவங்க காரி கன்று காலக்கண்ணோட மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தம். இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது 77,000 சொல்லியிருக்கிறவங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கேளுங்க. ரேட் வந்து ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது எந்த பதிவிலும் நம்ம போடுறது கிடையாது. டெய்லியும் 5 கால்நடைகள் 6 கால்நடைகள் விற்பனை பதிவு போடுறோம். எல்லாமே ரேட் அனுசரித்து தான் கொடுத்துட்ருக்குறோங்க. இந்த மாட்டுக்கு 2ஆம் ஈத்து 6 பல் காலக்கண்ணோட 35 நாள் ஆன காலக்கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. நேரம் வந்து ஒரு 1.5 லிட்டர் கறவை நம்ம கறந்துக்கலாம். குழந்தை வேணாலும் கறந்துக்கலாமுங்க. மாடு தான் உருவத்தில் பெருசாக தவிர குணவனத்தில் ரொம்ப குழந்தையாட்டு இருக்குங்க. சுழி சுத்தமான மாடு கன்று வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு எடுத்துக்கங்க. நல்ல ஒரு ஸ்டைலான காலக்கண்ணாகவும் வரும். விற்பனை விலை 77,000 ரூபாய். வீடியோவில் 2வதாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு சாகிவால் கிராஸுங்க. நல்ல பெருவெட்டில் பல் போடாமல் செனையூசி போட்டு ஒரு 25 நாள் ஆகக்கூடிய சுழி சுத்தமாக இருக்கக்கூடிய சாகிவால் கிராஸில் நல்ல புறமாடு ஏற்றம், தொப்புல இறக்கம் இருக்குது. மடிகாம்பு நல்ல மல்லிகைப்பூ மட்டும் மாதிரி நல்ல தெளிவான மடிகாம்புங்க. புறமாடு நல்ல அகலத்தில், நீளத்தில், உயரத்தில், பல் போடாமல் நல்ல ஒரு ஜாதியில், அதாவது வந்து ஜாதி அப்படின்னா வந்து சாகிவால் கிராஸில் நல்ல ஜாதின்னு சொல்லுவாங்க. கிராஸ் மாடு வந்து பார்த்திங்கன்னா இடவிட்டு வந்து கண்ணுக்கு பிடிக்காமல் மாடு வந்து ஒரு மாதிரி போயிடும். ஆனால் வந்து உடம்பு அமைப்பு எல்லாமே நல்ல சாகிவால் கிராஸில் தெளிவான மாடு. சுழி சுத்தம். குணவனத்துலேயும் நல்ல குணவனம் இருக்குதுங்க. கொம்பு வந்து பார்த்திங்கன்னா மண்டத்தலையாகவோ மட்டத்தலையாக போகாமல் ஒரு நாகரிகமான கொம்பு தலையாக வர அளவுக்கு பிறப்பு வந்து நல்ல பிறப்பாக விழுந்துருக்குதுங்க. கைகள் ஊக்கம் தெளிவாக இருக்குது. காலைக்கிணை சேர்க்கப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 நாள் ஆகுதுங்க. நண்பர்கிட்டயே தெரிஞ்ச இடத்துல இருந்த மாடு. நம்ம வெளியில் சந்தையிலையோ வேறு எங்கேயாவது வாங்கியிருந்தாலும் நமக்கு நம்ம சொல்ல முடியாது. இந்த மாடு காலைக்கு சேர்த்து 25 நாள் ஆகுதுங்க. நல்ல முரட்டு சைஸில் வந்து சேரக்கூடிய மாடுங்க. தலையத்துலேயே ஒரு 5 லிட்டர் கறவை ஒரு நேரத்துக்கு கறக்கிற அளவுக்கு மடிகாமல் இருக்குது. மாடு இன்னும் நல்லா விரிஞ்சு வரும்போது நல்ல லட்சணமாக இன்னும் உடம்பு அகலத்துலேங்க. நாளைக்கு மடி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 ரூபா வரைக்கும் ஒரு தோராயமான விற்பனை, ஒரு 70 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுங்க. வியாபாரிக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 ரூபா 10 ரூபா கம்மியாக போகும். டைரெக்டாக நீங்கள் கறவை மாடு சனை மாடுகள் வைக்கக்கூடிய சந்தையில் கொண்டு போனீங்கன்னா ஒரு இன்னும் 5 ரூபா 10 ரூபா கூட சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மடிகாம்பு வரும். நல்லா மேய்க்கணுங்க. இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 31,000 ரூபாய். வேணுங்கிறவங்க தொடர்பு கேளுங்க. விலையை அனுசரித்து முன்ன பண்ண கொடுக்கலாமுங்க. நேரில் வந்து பார்க்குறவங்க நேரில் வந்து பார்த்துக்குங்க. எந்த மாடு எந்த கன்று வந்தாலும்
பூச்சி மாத்திரை போட்டு அயோர்மேட் இன்ஜெக்ஷன் ஏதாவது போட வேண்டியது, உனி அதிகமாக இன்ஜெக்ஷன் போட்டு கொடுத்துட்றோம். புது கயிறுகள், மூக்கணம் எல்லாம் என்ன நீங்கள் கேட்குறீங்களோ எல்லாமே நம்ம மாற்றி கொடுத்துட்றோமுங்க. ஜாயிண்ட் வாடகைக்கும் அதே மாதிரி தானுங்க. எல்லா ஊர் எல்லா மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோம். ஜாயிண்ட் வாடகை அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு சில நண்பர்களுக்கு தெரியறதில்ல. ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு 16 ரூபா போட்டு வாடகை வந்து கணக்கு முடிப்பாங்க. நம்ம இடத்துலேருந்து உங்கள் இடத்துக்கு என்ன வாடகை வருதோ, ஒரு தோராயமாக ஒரு 5 ரூபா, ஒரு 6000 வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 6000 வருதுன்னா நீங்கள் ஒரு 3 ரூபா கொடுத்தா போதும். 5000 வருதுன்னா நீங்கள் ஒரு 2000 ரூபா கொடுத்தா போதும். 10 ரூபா வருதுன்னா நீங்கள் ஒரு 5,500 அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா போதும். இந்த டோல்கேட் பணம், இடையில வழிச்செலவுகள், டீ சாப்பிட்றக்கோ டிஃபன் சாப்பிட்றக்கோ இந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. என்ன வாடகை தொகை நம்ம சொல்கிறோமோ அதில் நீங்கள் பாதி வாடகை மட்டும் நெட்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதுங்க. வீடியோவில் பார்க்குறதுக்கு இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு 15/7/2024 நைட்டு ஒரு 11 மணிங்க. இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா 15/7/2024 மதியம் பதிவில் நம்ம முதலாவதாக ஒரு பால் மேலையில் நல்லா துடிப்பான கன்று ஒன்று போட்டிருந்தோம்ங்க. ஒரு சில நண்பர்கள் கேட்குறது வந்து நீங்கள் வந்து கண்ணை விற்பனை செஞ்சுட்டு தான் பதிவு போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சந்தேகங்களும் நிறைய கேட்குறீங்க. அப்படி கிடையாது. கண்ணு நம்ம விற்பனை பதிவு நம்ம போட்டிருந்தோம். ஏகப்பட்ட ஃபோனுங்க இந்த கண்ணுக்கு. பால் மேலையில் இருக்கிறதுனால, நல்லா திமிழத்தில் இருக்கிறதுனால, சுறுசுறுப்பாக இருக்கிறதுனால இந்த கண்ணெலாம் வந்து எங்கே வாங்கிட்டு போகிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்துலேருந்து வந்து சலையறதுன்னு சொல்லக்கூடிய சலையறதுக்கு வேணும் அப்படின்ட்டு பெரியவங்க சிறியவங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்வத்தில் ஒரு 10லேருந்து 12 பேர் நம்ம இடத்துக்கு நைட்டு வந்துட்டாங்க ஒரு ஆட்டோவில். பெரியவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வால் சுழி, வாலில் ஏதாவது குறைபாடு இருக்குதா அப்படிங்கிறது பார்க்குறது, சுழி சுத்தம் பார்க்குறது, ஒரு ஆளுக்கு ஒன்று தேடி பார்ப்பாங்க. அந்த கமாண்டில் எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த கண்ணை வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி வால் ஏதாவது வரவால் இருக்குதான்னு பார்க்குறாங்க. இப்படி வாழை வந்து முடியெல்லாம் பிடிச்சி பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வாலில் வந்து வெடிவால் இருக்கும். அந்த வெடிவாலாம் இருந்தால் வந்து வாங்கக்கூடாது. ஏன்னா வால் வந்து கொட்டி போயிடும். இந்த மாதிரி நல்லா தொடவி பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து அனுபவம் மிக்க பெரியவங்க பார்க்க வேண்டியது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரிதளவும் இதெல்லாம் தெரியாமல் ஒரு சில நண்பர்கள் வந்து வாங்கி பின்னாடி வந்து சந்தையில் கொண்டு போய் தள்ளி வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறீங்க. இது வந்து உங்களுக்கும் வந்து தரமாக நம்பிக்கையாக வேணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இது வரைக்கும் எல்லாமே வந்து நல்ல முறையாக பாஸ் ஆகிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கோயில் இருக்குது, சலகையர்னு சொல்லுவாங்க. கரூர் மாவட்டத்தில் வந்து திருச்சி மாவட்டத்தில் ரொம்ப சிறப்பான விசேஷம் நடக்குங்க. மூக்கணம் குத்தப்பட மாட்டாங்க, காது வாட்டி விட மாட்டாங்க, லாடம் போட மாட்டாங்க. கண் எப்படி வாங்கிட்டு போகிறாங்களோ காய் மட்டும் அடிச்சுட்டு அதே மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த பயன்பாட்டுக்கு தான் போகுதுங்க. இந்த கண் நேற்று மத்தியான விற்பனை விலை 19,000 ரூபா போட்டிருந்தோம். 18 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருக்குறோங்க. விலை பிடிச்சிட்டாங்கன்னா அப்போயே அட்வான்ஸ் போட்டு விட்டாங்க. அடுத்து ஒரு 2-3-4 மணி நேரத்தில் வந்தாங்க. வந்து எல்லாமே பார்த்துட்டு தெளிவாக இருக்குது ஏற்றிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி டிமாண்டுகள் இருக்கக்கூடியது இன்றைக்கும் வந்து காலக்கண்ணுகளுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குதுங்க. நேற்று பதிவு போட்டது எல்லாமே விற்பனையும் ஆயிடுச்சு. ஒன்று வந்து பொள்ளாச்சிக்கு ரேக்லரைஸ் கொடுத்துருக்கோம், இன்னொன்று வந்து பூச்சிக்கால பயன்படுத்த கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி டெய்லியும் விற்பனை பதிவு போடுறோம். நீங்களும் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச மாதிரி வந்தால் தாராளமாக நீங்கள் கேட்டு வாங்கி தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். நீங்கள் வரலைனாலும் ஜாயிண்ட் வாடகையில் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும், டெலிவரி நம்ம கொடுத்துருவோங்க. மேலும் நாளைக்கு ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறாங்க. நன்றி, வணக்கம்.